ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10th இங்கிலீஷ் யூனிட் 4ல உள்ள கிராமர் கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். More examples. We have learned how we derive noun from the verbs and adjectives. Now, let us transform complete sentences by converting verbs and adjectives into nouns. In this process, we nominalize them without changing the meaning of the given sentences. இதில என்ன குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாமினலைசேஷன்றோட கூட கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ தான் பிரீஃபா பார்க்க போறோம். இதில என்ன குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸும், வேர்ப்ஸும் எப்படி நவுன் ஃபார்மா மாத்துறத பத்தி படிச்சோம் இல்லையா? இப்போ ஒரு ஃபுல் சென்டென்ஸ் இருக்கு. அந்த சென்டென்ஸ்ல இருந்து வேர்பையும், அட்ஜெக்டிவ்ஸையும் நம்ம பிக் பண்ணி, அத எப்படி நவுனா மாத்துறது? அந்த ப்ராசஸ்ல அந்த நாமினலைசேஷன் ப்ராசஸ்ல அந்த மீனிங்க்கு அந்த சென்டென்ஸோட மீனிங்க சேஞ்ச் பண்ணாம எப்படி நம்ம வேர்பையும், அட்ஜெக்டிவ்ஸையும் பிக் பண்ணி நவுனா மாத்துறது அத பத்தி பார்க்க போறோம். ஹி டிசைடட் டு டோன் டவுன் தேர் ரிக்வெஸ்ட். இதுல இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? டிசைடட் இந்த அண்டர்லைன் வேர்ட். அத வந்து எப்படி நாமினலைஸ் பண்றத பார்க்கலாம். ஹி மேட் அ டிசிஷன் டு டர்ன் டவுன் ஹர் ரிக்வெஸ்ட். இதுல இந்த 2 இத கம்பேர் பண்ணுங்க. மீனிங் வந்து சேஞ்ச் ஆகல. பட் வேர்ட் வந்து நாமினலைஸ் பண்ணி டிசைடட்ங்கிற வேர்ட நாமினலைஸ் பண்ணி நம்ம டிசிஷன்னா மாத்திருக்கோம். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இதுல என்ன மீனிங் வருது? அவன் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தான். அவனோட ரிக்வெஸ்ட்ட எப்படி முறியடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி டர்ன் டவுன் பண்ணலாம். டர்ன் டவுன்னா என்ன அர்த்தம்? எப்படி ரிஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன எடுத்தான் அப்படின்னு தான் மீனிங் வருது. The team members reviewed the matter. It helped them solve the problem. இதுல வந்து 2 சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 2 சென்டென்ஸ நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுல இந்த ரிவ்யூடுங்கிற வேர்ட நம்ம நாமினலைஸ் பண்ணி 2வது சென்டென்ஸ்ல ரிவ்யூன்னிட்டு மாத்திருக்கோம். இதுக்கு எப்படி ஜாயின் பண்ணி எழுதுறோம்? The review of the matter by the team members helped them solve the problem. இதுல என்ன மீனிங் வருது? டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. டீம் மெம்பர்ஸ் இடையில. அப்போ வந்து ஒரு அ ரிவ்யூ குடுக்குறாங்க. இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் குடுக்குறாங்க. அந்த கமெண்ட்ஸ் வச்சு அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனைய அவங்க தீர்த்துட்டாங்க அப்டின்னுட்டு ம் மீனிங் வருது. இப்போ வாங்க நம்ம எக்ஸர்சைஸ்க்குள்ளாடி போலாம். Complete the following sentences using the noun form of the word given in bracket. இதுல நவுன் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் வந்து பிராக்கெட்ல குடுத்துருக்காங்க. இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இத வச்சு நம்ம வந்து நாமினலைஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஆ இந்த சென்டென்ஸ முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. The boy had to give proper டேஷ் ஃபார் பீயிங் லேட். பிராக்கெட்ல என்ன இருக்கு? எக்ஸ்பிளைன் இருக்கு. ஆன்ஸர் என்ன வரும்? எக்ஸ்பிளனேஷன் வரும். அவன் வந்து அந்த பையன் லேட்டா வந்ததுக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தே குட் மேக் டேஷ் அபௌட் த ஃபியூச்சர். பிராக்கெட்ல பிரெடிக்ட் இருக்கு. அப்ப ஆன்சர் ப்ரெடிக்ஷன்னிட்டு வருது. அவங்க வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்களால பிரெடிக்ட் பண்ண முடியும் அப்படி சொல்றாங்க. At one point in life, he had no dash but to trust his friend. இல்ல சூஸ் இருக்கு. நம்ம ஃபில் பண்ண வேண்டியது சாய்ஸ். ஒரு கட்டத்துல அவனுக்கு ஒரு சாய்ஸுமே இல்ல. இல்லாம என்ன பண்ணணும்? அவனோட ஃப்ரெண்ட நம்புறத தவிர அவனுக்கு வேற ஒரு வழியும் இல்ல சொல்றாங்க. The monuments are to be preserved because of their historical dash. இல்ல சிக்னிஃபிகன்ட் இருக்கு பிராக்கெட்ல. அப்போ நம்ம சிக்னிஃபிகன்ஸ் நீ ஃபில் பண்ணணும். மோனுமெண்ட்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல். இந்த ஹிஸ்டரி அவங்களுக்கு தெரியும்ல தாஜ்மஹாலுக்கு ஹிஸ்டாரிக்கல் எல்லாம். அப்ப அந்த மோனுமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா பிரிசர்வ் பண்ணணும். ஏன்னா இதுக்கு நெறைய ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் சோ மெனி டேஷ். பிராக்கெட்ல டிஸ்ட்ராக்ட் இருக்கு. நம்ம ஃபில் பண்ண வேண்டியது டிஸ்ட்ராக்ஷன். நெறைய டிஸ்ட்ராக்ஷன வச்சுட்டு ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த எக்ஸர்சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ த சென்டென்சஸ் நாமினலைசிங் த அண்டர்லைன் வேர்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் ஹாஸ் பீன் டன் ஃபார் யூ. என்னன்னா, நம்ம அண்டர்லைன் வேர்ட வந்து நம்ம நாமினலைஸ் பண்ணி அப்படியே அந்த சென்டென்ஸ்ல எழுதிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சென்டென்ஸ் அப்படியே தான் எழுதணும். அண்டர்லைன் வேர்ட்ஸ மட்டும் நாமினலைஸ் பண்ணி எழுதணும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா, ஸ்டூடண்ட்ஸ் ஒர்க்
டெலிஜென்ட்லி டு ஸ்கோர் வெல் இன் எக்ஸாம்ஸ். இல்ல டெலிஜென்ட்லிய வந்து நம்ம எப்படி மாத்திருக்கோம்? டெலிஜென்ஸ்னிட்டு மாத்திருக்கோம். அப்போ ஸ்டூடண்ட்ஸ் ஒர்க் வித் டெலிஜென்ஸ் டு ஸ்கோர் வெல் இன் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல டெலிஜென்ஸ்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சின்னுட்டு வருது. அப்போ ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்? விடாமுயற்சியோட நல்லா படிச்சு அ எக்ஸாம் எழுதுனானா, அவங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. "வி சக்சீடட் இன் அவர் அட்டெம்ப்ட்." இதுல சக்சீடட்ங்கிற வேர்ட நம்ம நாமினலைஸ் பண்ணி என்ன எழுதணும்? வி சக்சஸ்ன்னுட்டு எழுதுறோம். அப்போ என்ன ஆன்சர் வருது? "வி காட் சக்சஸ் இன் அவர் அட்டெம்ப்ட்." நாங்க வந்து ஒரு இந்த அட்டெம்ப்ட்ல எங்களுக்கு சக்சஸ் ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. நளினி லீட்ஸ் அ ஹாப்பி லைஃப். இதுல வந்து ஹாப்பிய வந்து எப்படி நாமினலைஸ் பண்ணி எழுதியிருக்கோம்? ஹாப்பினஸ்ன்னு எழுதியிருக்கோம். அப்ப என்ன ஆன்சர் வருது? நளினி லீட்ஸ் அ லைஃப் ஆஃப் ஹாப்பினஸ். நளினிக்கு வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாகவே இருந்தது. அப்படின்னுட்டு வருது. ஷி ஃபெயில்ட் அண்ட் இட் டிசப்பாயிண்டட் ஹர். இதுல ஃபெயில்டும், டிசப்பாயிண்டடும் ஒரு நாமினலைஸ் பண்ணி எப்படி எழுதுறோம்? ஃபெயில்டுக்கு ஃபெயிலியர் எழுதுறோம். டிசப்பாயிண்டடுக்கு டிசப்பாயின்ட்மென்ட்ன்னுட்டு எழுதுறோம். அப்ப அவளுக்கு அவளுக்கு என்னது? அவளோட ஃபெயிலியர் வந்து அவளுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் குடுத்தது. சோகத்த ஏற்படுத்துச்சு. அவளால அது தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா பிகம் அன் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி இன் தி இயர் 1947. இல்ல இண்டிபெண்டன்ட்ட நம்ம நாமினலைஸ் பண்ணி இண்டிபெண்டன்ஸ்ன்னு எழுதணும். அப்ப என்ன ஆன்சர் வருது? இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் இன் தி இயர் 1947. 1947ல இந்தியாக்கு சுதந்திரம் கிடைச்சது. The child resembles her father. இதுல ரிசம்பிள்ஸ் அண்டர்லைன் நாமினலைஸ் பண்ணி என்ன எழுத போறோம்? ரிசம்பிளன்ஸ். அப்போ the child has a resemblance of to her father. அதாவது அந்த ரிசம்பிளன்ஸ்னா பார்க்க அப்படி ஒரே மாதிரி லுக் லை லுக் ஒரே மாதிரி இருப்பாங்க சொல்லுவாங்கல்ல, லுக் அலைக். அப்போ என்னன்னா அந்த பொண்ணு வந்து அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸர்சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கம்பைன் த pairs of sentences given below into a single sentence using the noun form of the highlighted words. இல்ல ஹைலைட் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் இருக்கு. அப்போ அது வந்து 2 சென்டென்ஸ் இருக்கு. அந்த 2 சென்டென்ஸ ஜாயின் பண்ணிக்கணும். சிங்கிள் சென்டென்ஸா மாத்தணும். நவுன் ஃபார்ம் ஆஃப் த ஹைலைட்டட் வேர்ட்ஸ் வந்து இந்த ஹைலைட்டட் வேர்ட்ஸோட நவுன் ஃபார்ம் என்னன்னுட்டு எழுதணும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹி இஸ் அ ஹானஸ்ட் பெர்சன். அதாவது அவன் வந்து உண்மைய மட்டும்தான் சொல்லுவான். பொய் சொல்ல மாட்டான். அதனால அவன் ஒரு ஹானஸ்ட் பெர்சன். எவ்ரிஒன் லைக்ஸ் ஹிம். அதனால எல்லாருக்கும் அவன பிடிக்கும். இத எப்படி ஜாயின் பண்றது? எவ்ரிஒன் லைக்ஸ் ஹிம் ஃபார் ஹிஸ் ஹானஸ்டி. இல்ல ஹானஸ்ட்ட நம்ம வந்து நவுன் ஃபார்ம்ல ஹானஸ்டின்னு மாத்திருக்கோம். அப்போ என்ன வரும்? எவ்ரிஒன் லைக்ஸ் ஹிம் ஃபார் ஹிஸ் ஹானஸ்டி. எல்லாருக்கும் அவன் உண்மையா இருந்தனால எல்லாருக்கும் அவன பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சத்யா கேவ் அன் எக்ஸ்பிளனேஷன். சத்யா வந்து அவன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்கான். எதுக்கு? த போலீஸ் வாண்டட் ஹர் டு ப்ரூவ் இட். அவன் எக்ஸ்பிளனேஷன் குடுத்து பிரயோஜனம் இல்ல. அதுக்கு என்ன ப்ரூஃப்னிட்டு போலீஸுக்கு வேணும். இதுல ப்ரூவ வந்து நம்ம ப்ரூஃப்னிட்டு மாத்துறோம். அப்போ 2 சென்டென்ஸ் எப்படி மாத்துறோம்? ஒரே சென்டென்ஸ் ஆக்குறோம். ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, தோ சத்யா கேவ் அன் எக்ஸ்பிளனேஷன் த போலீஸ் வாண்டட் அ ப்ரூஃப். சத்யா எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் போலீஸுக்கு தேவையில்ல. போலீஸுக்கு அவன் வந்து இவன் இந்த குற்றத்தை செய்யலைங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீ ஸ்பீக்ஸ் வெல். இதுல ஸ்பீக்ஸும் இருக்கு, அட்ராக்ட்ஸும் இருக்கு. அப்போ ஹீ ஸ்பீக்ஸ் வெல். அவன் நன்றாக பேசுறான். இட் அட்ராக்ட்ஸ் ஆல். அதனால எல்லாரும் எல்லாரும் அவன் பேசுற பேச்ச கண்டு அட்ராக்ட் ஆயிட்டாங்க. அப்போ இத 2த்தையும் எப்படி மாத்துறது? இல்ல ஸ்பீக்ஸ ஸ்பீச்ன்னு மாத்தணும். அட்ராக்ட்ஸ அட்ராக்ஷன்னு மாத்தணும். 2 சென்டென்ஸ ஒரே சென்டென்ஸ் ஆக்குவோம். ஹிஸ் குட் ஸ்பீச் இஸ் அன் அட்ராக்ஷன் டு ஆல். அவன் நல்லா பேசுனா அதனால எல்லாரும் அட்ராக்ட் ஆனாங்க. சுரேஷ் இஸ் ஆல்வேஸ் பங்க்சுவல் அண்ட் ரெகுலர். சுரேஷ் எப்பவுமே பஞ்சுவல். இந்த டைம் பங்க்சுவல்னா இந்த டைம்க்குள்ளாடி அவன் இந்த டைமுக்கு முந்தியோ பிந்தியெல்லாம் வர மாட்டான். இந்த டைம் கொஞ்சம் ஏர்லியாவோ அல்லது அந்த டைம்ல கரெக்டா வந்துரும். அவன் ரெகுலரா இந்த வேலையை செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஹஸ் earned him a good job. அதனால அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது. அப்போ இந்த பங்க்சுவல நம்ம என்ன மாத்துறோம்? பங்க்சுவாலிட்டின்னு மாத்துறோம். ரெகுலாரிட்டி மாத்துறோம். அப்போ 2 சென்டென்ஸ ஒரு சென்டென்ஸ் ஆக்குறோம். சுரேஷ்
பங்க்சுவாலிட்டி அண்ட் ரெகுலாரிட்டி ஹாவ் earned him a குட் ஜாப். சுரேஷ் வந்து எப்பவுமே பங்க்சுவலா இருக்கான், ரெகுலரா இருக்கான். அதனால அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது தான் இதுக்கு அர்த்தம். The policeman arrived quickly. போலீஸ்மேன் சீக்கிரம் வந்தாங்க, அதனால எங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சது. இட் மேட் அஸ் ஹாப்பி. இதுல அரைவ்டுங்கிறத அரைவல்னு மாத்துறோம். 2 சென்டென்ஸ ஒரு சென்டென்ஸ் ஆக்குறோம். The quick arrival of the policeman made us happy. அப்போ வந்து போலீஸ்மேன் சீக்கிரம் வந்தனால எங்களுக்கு சந்தோஷம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். என்ன இது எக்ஸசைஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் த சென்டென்சஸ் இன் த பேராகிராஃப் யூசிங் த அப்ராப்ரியேட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட்ஸ் கிவன் இன் த பிராக்கெட். நம்ம ஒரு சென்டென்ஸை முடிக்கணும். அதுக்கு அப்ராப்ரியேட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் கரெக்டான வேர்டு வந்து நாமினலைஸ் பண்ணக்கூடிய வேர்டை வந்து பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வந்து கரெக்டாக நாமினலைஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் வந்து முடிக்கணும். அதான் இந்த எக்ஸசைஸா கொடுத்துருக்காங்க. மை சிஸ்டர் வாண்டட் டு கோ டு மும்பை லாஸ்ட் வீக். ஏன் அக்காளோ தங்கச்சியோ ஏதோ சிஸ்டர் என்னோட அக்கா வச்சுக்கோங்களா, என்னோட அக்காவுக்கு மும்பைக்கு போக வேண்டியது இருந்தது லாஸ்ட் வீக். ஷீ மேட் அ டேஷ் பிராக்கெட்ல என்ன இருக்கு, டிசைட் இருக்குது. அப்ப என்ன எழுதணும், டிசிஷன் நீட் எழுதணும். டு பை அ டிக்கெட் அட் ஒன்ஸ். அதனால அவ வந்து ஒரு முடிவு எடுத்தா, டிக்கெட்டை உடனே வாங்கிடணும்னுட்டு முடிவு எடுத்தா. ஆஸ் டேஷ் பிராக்கெட்ல ரிசர்வ் இருக்கு, நம்ம எழுத வேண்டியது ரிசர்வேஷன். அப்ப ஆஸ் ரிசர்வேஷன் குட் பி டன் ஆன்லைன். ஷீ கேவ் பிராக்கெட்ல ப்ரிஃபர் இருக்கு, நம்ம எழுத வேண்டியது ஆன்சர் ப்ரிஃபரன்ஸ். அப்போ டு புக் அ டிக்கெட் தட் வே. அதனால ஒரு ரிசர்வேஷன் வந்து ஆன்லைன்ல செய்ய முடிஞ்சதால அவ வந்து டிக்கெட் அப்படியே ஆன்லைன்லயே புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவ நினைச்சான். ஃபர்ஸ்ட் ஷீ கலெக்டட் பிராக்கெட்ல இன்ஃபார்ம் இருக்கு, அப்ப நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இன்ஃபர்மேஷன். அபவுட் த பிராக்கெட்ல அரைவ் இருக்கு, நம்ம ஃபில் பண்ண வேண்டியது அரைவல். அண்ட் இதில் பிராக்கெட்ல டிபார்ட் இருக்கு, நம்ம ஃபில் பண்ண வேண்டியது டிபார்ச்சர் ஆஃப் ட்ரெயின்ஸ் அண்ட் ஏரோப்ளேன்ஸ். அதனால அவ கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண. என்ன இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணா, எப்போ ட்ரெயின் வந்து வரும், எப்போ ட்ரெயினோ ஏரோப்ளேனுக்கும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண. எப்போ ஏரோப்ளேனோ ட்ரெயினோ வரும், எப்போ வந்து அது இந்த இடத்த விட்டு லீவ் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கலெக்ட் பண்ணலாம். அதுதான் இந்த சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, a few days later ஆண்ட்ரோகில்ஸ் வாஸ் கேப்சர்ட் பை ஹிஸ் மாஸ்டர். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆண்ட்ரோகில்ஸ் வந்து அவனோட மாஸ்டர் அவனை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க, பிடிச்சு வச்சுட்டாங்க. ஹீ ஹேட் டு சஃபர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிராக்கெட்ல பனிஷ் இருக்கு, அதனால ஃபில் பண்ண வேண்டியது பனிஷ்மெண்ட். அதனால அவன் வந்து நிறைய பனிஷ்மெண்ட்டுக்கு அண்டர்கோ பண்ண வேண்டியது இருந்தது. அட் லாஸ்ட் ஹீ வாஸ் த்ரோன் டு அ லைன் விச் வாஸ் இன் அ கிரேட் பிராக்கெட்ல ஹங்க்ரி இருக்கு, நம்ம ஃபில் பண்ண வேண்டியது ஹங்கர். அது கடைசியில ஒரு பனிஷ்மெண்ட் ஆட்டு என்ன, ஒரு கூட்ல லயன் இருந்தது, அந்த லயன் கிட்ட அவனை வந்து தூக்கி போட்டுட்டாங்க. இந்த லயன் வேற ரொம்ப பசியோட இருந்தது. இட் ஹேட் பீன் கெப்ட் இன் அண்ட் என் பிராக்கெட்ல என்க்ளோஸ் இருக்கு, நம்ம ஃபில் பண்ண வேண்டியது என்க்ளோஷர். அண்ட் ஹேட் நாட் பீன் ஃபெட் ஃபார் செவரல் டேஸ். அது அந்த கூட்லேயே இருந்து, என்க்ளோஷர்னா ஒரு கூடுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ அந்த கூட்லேயே இருந்தது, கொஞ்ச நாள் அந்த கூட்லேயே இருந்தது, அதுக்கு ஒரு சாப்பாடும் ஒன்றும் போடலை. அதனால அது ரொம்ப பசியோட இருந்தது. ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டுட் தேர் வித் பிராக்கெட்ல டியர் இருக்குது, அப்போ ஃபில் பண்ண வேண்டியது டியரிங். ஐஸ் ஆஸ் த லயன் ரஷ் டுவர்ட்ஸ் ஹிம். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வெளியில நின்று கண்ணீரோட நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா லயன் வந்து அவனை பார்த்த உடனே சாப்பிடலாங்கிற நேரத்தில் லயன் வந்து அவனுக்கு பக்கத்துல போயிடுச்சு. The lion stopped near him and stood for a while. பிராக்கெட்ல லுக் இருக்கு, நம்ம ஃபில் பண்ண வேண்டியது லுக்கிங் அட் ஹிம். அந்த லைன் வந்து பக்கத்துல வந்த உடனே நின்றுச்சு, அவனை பார்த்துட்டு அப்படியே நின்றுச்சு. தென் இட் லே டவுன் பை ஹிஸ் சைட் லைக் அ பெட் டாக். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு வளர்ப்பு நாய் மாதிரி அது வந்து அதுக்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறிடுச்சு. பிராக்கெட்ல ஆப்வியஸ் இருக்கு, நம்ம ஃபில் பண்ண வேண்டியது ஆப்வியஸ்லி. த லைன் ரெக்கக்னைஸ் ஆண்ட்ரோகில்ஸ் அண்ட் த பிராக்கெட்ல ஹெல்ப் இருக்கு, ஃபில் பண்ண வேண்டிய ஹெல்ப் ஹீ ஹேட் கிவன் இட். அந்த லைன் எதனால அப்படின்னு என்னன்னா, கொஞ்ச நாள் அவன் வந்து
அந்த லைன வந்து முன்னாடி காப்பாத்திருப்பான். அந்த லைன காப்பாத்துனனால, அந்த லைன் வந்து அந்த ஆண்ட்ரோகல்ஸ் ரெகக்னைஸ் பண்ணிட்டு, இவன் தான் எனக்கு உயிர காப்பாத்துனான். அதனால இவன ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படியே பெட் டாக் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதோட தான் இந்த இது எக்ஸர்சைஸ் முடியுது. தேங்க் யூ.